Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. I want to tell you, I'm urged by the Lord. கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்லுகின்றேன். Gone are those days for you to live an ordinary life. சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும், அது முடிந்து விட்டது. Gone are those days for you to be attacked and affected by things that are never supposed to, never meant to affect you in the first place. உங்களை அதிகமாய் தாக்க முடியாதபடி, உங்களை அதிகமாய் தாக்க கூடாதபடி இருக்கிறதான அந்த காரியங்களாலே தாக்கப்பட்டதான நாட்கள் முடிந்து விட்டது. Yes. ஆம். Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Gone are those days for you to be attacked and affected by the things that are never supposed to touch you or attack you or affect you. உங்களை தொடவோ, உங்களை தாக்கவோ, உங்களை அழிக்கவும் கூடாது இருக்கிற காரியங்களாலே நீங்க அழிக்கப்பட்டதான நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. I refuse on your behalf this morning. உங்கள் சார்பாக நான் இவைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன். Hallelujah. Hallelujah. Every eye closed right now. இப்போது எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருப்பதாக. Wherever you are. எங்க இருந்தாலும் சரி. In the second floor or in the ground floor. இரண்டாம் தளத்தில் இருந்தாலும் சரி, கீழ் தளத்தில் இருந்தாலும் சரி. Keep your eyes closed. உங்க கண்களை மூடி இருங்க. Say this prayer after me. இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. Lord, I refuse to be defeated. ஆண்டவரே, நான் தோற்கடிக்கப்பட மறுக்கிறேன். I refuse to be in poverty. வறுமையில் இருக்க நான் மறுக்கிறேன். I refuse to be sick. வியாதியா இருக்க நான் மறுக்கிறேன். I refuse to be a failure. தோல்வியா இருக்க நான் மறுக்கிறேன். I refuse to be a borrower. நான் கடன் வாங்குறவனா இருக்க மறுக்கிறேன். Hallelujah. Hallelujah. Lord, I am called to live in you. ஆண்டவரே, நான் உம்மிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். I'm called to move in you. உம்மிலே அசைய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I'm called to have my being in you. உம்மிலே பிழைக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. தேவ நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Where are you? எங்க இருக்கீங்க? In Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக. Christ means what? கிறிஸ்து என்றால் என்ன? Anointed one. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். That means what? அதன் அர்த்தம் என்ன? You are in the anointed one. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள் இருக்கிறீர்கள். You are soaked in the anointing of Jesus. ஆண்டவராகிய இயேசுவினுடைய அபிஷேகத்துக்குள்ளாக நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Oh, would you just thank God this morning? இந்த காலை பொழுதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். My friend, listen to me. என் நண்பரை கவனிச்சு கேளுங்க. It's more than just kneeling down and praying and hoping that an angel will be sent to rescue you. உங்களை மீட்டெடுக்க முடியாது, தூக்கி எடுக்க முடியாது, முழங்கால் படிட்டு